கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கன்னிராசி வைகாசி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் ரிஷபராசியில் செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம். இந்த ரிஷபராசியுடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன்கிறதே சுபகிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு சிறப்பான மாதம் இந்த வைகாசி மாதம். வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கு. அதாவது சித்திரை மாதம் 22 ஆரம்பிச்சது, வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கு. இந்த அக்னி நட்சத்திர தோஷத்துல வீடு நிலம் சம்பந்தமா எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், வாசல் கால் வைக்கிறது, ஒட்டு வெட்டுறது, மரம் வெட்டுறது, கிளை வெட்டுறது, இந்த மாதிரி எந்த வேலைகளையும் இந்த அக்னி நட்சத்திர தோஷத்துல செய்யக்கூடாது. வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை. இந்த வைகாசி மாதம் மழை மாதம். ஏன் அப்படின்னா, எந்த மாசத்துலயும் 2 அமாவாசை வந்து அதுக்கு பேர் மழை மாதம். இந்த வைகாசி மாதம் 2ஆம் தேதி ஒரு அமாவாசை வருது, வைகாசி மாதம் 31ஆம் தேதி ஒரு அமாவாசை வருது. அதனால இது மழை மாதம். மழை மாசத்துல சுபகாரியம் செய்யக்கூடாதே அப்படின்னா அப்படி இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசத்துக்கு ஒரு ருது வரும். சித்திரை மாசமும் வைகாசி மாதமும் வசந்த ருது. இந்த வசந்த ருது காலத்துல சுபகாரியம் செய்யலாம், மழை மாசமே ஆனாலும். அதனால இந்த வைகாசி மாதம் அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசி மாதம் 16ஆம் தேதி வைகாசி விசாகம். அன்றைய தினம் புனித நீராடி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், திருமணம் கைகூடும், குழந்தை பிறப்பு, குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடையெல்லாம் உடைந்து நன்மை நடக்கும், தீய சக்திகள் எல்லாம் விலகும், கடன் பிரச்சனை தீரும். வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல துர்காதேவி வழிபாடும் செய்யலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ராசியை விட்டு குரு இன்னொரு ராசி போகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி வரும். இந்த குரு பயிற்சி என்ன விசேஷம் அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சமாவார். அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சமாக சஞ்சரிக்க போகிறார் கடகராசியில். இப்போ இந்த கடகராசியில குரு சஞ்சரிக்கிறதுனால கன்னிராசிக்கு தான் அதிக லாபம். ஏன் அப்படின்னா, கண்டக சனி நடக்குது. கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் நேராக 7வது பார்வையாக சனி பார்க்குறாரு. அப்போ குரு பார்ப்பார் கடகராசிலேருந்து 9வது பார்வையா. அப்போ கண்டக சனியோட பாதிப்பு குறையும். அதை விட பாக்கி இருக்கக்கூடிய 11 ராசிக்கும் குரு 11ல் உச்சமாக மாட்டார். கன்னிராசிக்கு மட்டும்தான் குரு 11ஆம் இடத்துல உச்சமாவார். 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ சிறப்பு வாய்ந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்கு தான். அதுக்கு குரு பயிற்சி பலனாக தனியாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி வாஸ்து நாள். அதாவது வீடு மனை கொள்வதற்கு, வீடு கிரக ஆரம்பம் செய்வதற்கு சிறப்பான நாள். வருஷத்துலேயே 8 நாள் தான் வரும். அப்போ இந்த வைகாசி மாதம் வருது. வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த வேலை செய்யக்கூடாது. வைகாசி 21 வரைக்கும் தாராளமாக வாஸ்து நாள், தாராளமாக கிரக பிரவேசம், அதாவது கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்வதற்கு, வீடு கட்ட தொடங்குவதற்கு மிக அற்புதமான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்திலே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துக்கும் அதிபதி புதன் தான். அப்போ புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். எது வரைக்கும் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, 15ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி வரை 9ஆம் இடத்துல தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் புதன். இது ஒரு நன்மை தான். அதாவது ராசிநாதன் 9ல் செஞ்சிருக்கிறாருன்னா தொலைதூர பயணம், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, வேலைக்காகவோ, தொழிலுக்காகவோ, கல்விக்காகவோ, எது சம்பந்தமானும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். 10ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்காரு அப்படின்னா தர்ம கர்மாதிபதியோக நன்மை, தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழிலில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குரு பெரிய பெரிய மகான்கள் ஜீவசமாதியெல்லாம் சென்று வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது நிறைய பயணங்கள் சென்று சேத்திர தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நடக்கும். புதன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். ராசிநாதன் ஆட்சி பெற்று 10ல் செஞ்சிருக்கும் போது 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும் 15ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் ஏஜென்சி செய்கிறாங்களே புரோக்கரேஜ், அந்த மாதிரி கமிஷன் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு பேச்சை காசாக மாற்றக்கூடிய தொழில் செய்பவர்கள் எல்லாருக்கும் மிக பொற்காலம். ஏன்னா 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி, புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு. புதன் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ஆசிரியர், வக்கீல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கிறவங்க, புரோக்கர், கமிஷனுக்காக புரோக்கர் ஏஜென்சி வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் இந்த மாதம். வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரை, 15ஆம் தேதிக்கு மேலே மிக அற்புதமான நேரம். அதாவது மிகப்பெரிய நன்மைகள், லாபம், அதே மாதிரி அதிர்ஷ்டம் துணை புரியும். புத்திசாலித்தனம், புதனே பார்த்தீங்கன்னா புத்திசாலிக்கு தனத்துக்கு அதிபதி, அறிவு திறமைக்கு அதிபதி புதன். அப்போ அறிவு திறமையால் ஜெயிக்கக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல 25ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்து அதிபதி 10ல் செஞ்சரிப்பது நன்மை. என்ன நன்மை? 10 தொழில், 2 வருமானம். அப்போ தொழில் மூலமாக வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு பணம் வந்து சேரதெல்லாம் வந்து சேரக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம். அதே போல் 9ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 9ஆம் அதிபதி 10ல் இருக்காருன்னா மிகப்பெரிய நன்மை. அதாவது சுக்கிரன் 9ஆம் அதிபதி போய் 10ல் இருக்கார், 10ஆம் அதிபதி போய் 9ல் இருப்பார் 15ஆம் தேதி வரை. தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ல் இருக்காருன்னா தொழில் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள், தொழில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான காலம். அடுத்ததாக தொழிலிலே புத்திசாலித்தனத்தால் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலை புத்திசாலித்தனத்தால் தொழிலை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ஒரு தொழில் சம்பந்தமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, கீர்த்தி ஸ்தானம் 3ஆம் இடம். 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். பொதுவாக அஷ்டமாதிபதி வலுவடைய கூடாது அப்படிங்கிறது தான் ஜோதிட சொல்லும். அப்போ 8ஆம் அதிபதி 8ல் ஆட்சி இருக்கார், மூலத்திரிகோணம் அடைகிறார். அப்போ அப்படின்னா வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும், பயணங்களில் கவனமாக இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை நம்புறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும். நம்பிக்கை துரோகங்கிறது 8ஆம் இடம். வண்டி வாகனம் விபத்து சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம். செவ்வாயே விபத்து கிரகம் தான். அப்போ வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. அது நிலம், அதுவும் குறிப்பாக நிலம், இட சம்பந்தமாக, சகோதர வழி, இந்த மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. ஒப்பந்தம் மூலமாகவும் நம்பிக்கையின் மூலம் எதுவும் செய்யக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ சாற்றி நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அமோகமான யோகமான நல்ல பலன்கள் ஏற்படும். செவ்வாய் 8ல் இருக்கிற செவ்வாய் கெடுபலன் செய்யாது. அடுத்ததான் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். விரயஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் மாதம் முழுவதும். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், தந்தை கிரகம் சூரியன். அப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நன்மை தான் ஏற்படும். அரசியல் வெற்றி, அரசியல் நன்மை, அரசியல் சம்பந்தமான ஒரு பெரிய நன்மை ஏற்படக்கூடிய மாதம். அதே போல் பார்த்தீங்கன்னா 9ல் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். ஏன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, காய்ச்சல், முதுகெலும்பு பாதிக்கிறது, இந்த மாதிரியான தந்தை சம்பந்தமான ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறத தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். தந்தைக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அல்லது தந்தைக்கு பார்த்தீங்கன்னா செலவு செய்யக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 8ல் இருக்கிற செவ்வாய்க்காக முருகப்பெருமான் வழிபாடு செய்தாலே போதும். பாக்கி இருக்கக்கூடிய ராசிநாதன் புதன், சுக்கிரன் எல்லா கிரகமும் நன்மையாக இருக்கிறார். இதில் பெரிய ஹைலைட்டாக இருக்கக்கூடியவர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மிக அற்புதமான பலன்களை கன்னிராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.